முதல்ல சொல்றீங்களா? நான் பேசுறேன். நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆமா, கீழே கொஞ்சம் கீழே இருக்கப்பா. உண்மை, உழைப்பு, விசுவாசம் இவை அனைத்திற்கும் மதிப்பளிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்னை விலக்கி கொண்டு இவை மூன்றுக்கும் உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழக முதல்வர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் அண்ணன் செல்லூர் ராஜு அண்ணன் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களின் ஏற்பாட்டில் இன்று என் ஆதரவாளர்களுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு கழக பணியாற்றிட வாய்ப்பளித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி. வேற கேட்கறதா நீங்க கேளுங்க. சார், திமுக ஆதரவாளராக இருந்தீங்க இல்லையா? திடீர்னு இந்த மாற்றம் எவ்வளோ நிறைய நாளாக இருந்துச்சுங்களா, இல்லை இப்போதான் இதாக இருக்குதுங்களா? அதான் சொன்னேன்ல, உண்மை, உழைப்பு, விசுவாசம் இவற்றிற்கு மதிப்பளிக்காமல் இருந்ததுனால எங்களோட உழைப்பை பூரா சுரண்டி எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் உழைத்ததெல்லாம் 25 ஆண்டு உழைப்பை பயன்படுத்தி ஆளுங்கட்சியானவுடன் எங்களை கண்டுகொள்ளாமல் அடுத்த நகர்வுக்கு நகர விடாமல் அடிமைத்தனம் பண்ணி வைத்திருந்தால் எவ்வளவு நாள் தான் நாங்களும் பொறுத்து கொண்டிருப்பது. அதனால் என்னை விலக்கி கொண்டு இன்று அண்ணன் எடப்பாடியார் முன்னிலையில் அண்ணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களின் ஏற்பாட்டில் என்னை கழகத்தில் இணைத்து கொண்டேன். திமுகவில் என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கலங்க? திமுகவில் எல்லா பேரும் எதிர்பார்க்குற மாதிரி பதவி தான் எதிர்பார்ப்போம். என்ன கேட்டீங்க? பதவியில் இந்த மாவட்ட செயலர் கேட்டீங்களா? இல்லை வேறு 25 ஆண்டு காலமாக 20 ஆண்டு காலமாக தொகுதி கேட்குறோம். 20 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் தொகுதி கேட்குறோம். தகுதியே இல்லாதவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறாங்க. எங்களை வேண்டுமென்று புறக்கணித்து தகுதி இல்லாதவர்களை அந்த இடத்தில் போட்டியிட விட்டு மூன்று முறை இதுவரைக்கும் தோற்றுருக்கு. அந்த மாவட்டத்தில் மணிமாறன் அவர்கள் தெற்கு மாவட்ட செயலர், அவருக்கு 3 முறை வாய்ப்பளித்தார்கள். ஒரு தேர்தலில் கூட அந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. அவரை இன்னும் மாவட்ட செயலாளர் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. அவர் வழக்கம் போல் தோப்பார். அப்படி ஆட்களுக்கு கொடுக்கும்போது எங்களுடைய உழைப்பை நன்கு அறிந்த அண்ணன், நாங்கள் எதிரணியில் இருந்தாலும் எங்களுடைய கழக பணி என்னவென்று அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களை கேட்டால் நன்றாக தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ராஜு அவர்களின் மாவட்டத்தில் தெற்கு தொகுதியில் மதிமுகவை சேர்ந்த திரு பூமிநாதன் அவர்கள் போட்டியிட்டார்கள். அதை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த சரவணன் அவர்கள் போட்டியிட்டார்கள். இருவருக்கும் வாக்கு வித்தியாசம் 6300 ஓட்டு. இதில் இதுவரைக்கும் செல்லூர் பகுதியில் என்னைக்காச்சும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பகுதியில் எனக்கு ஒதுக்கப்பட்ட 3 வார்டுகளில் லீடிங் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. என்னை திமுகவில் அந்த இடத்துல உள்கட்சி நோக்கத்தை பழி வாங்கும் நடவடிக்கை எனக்கு அந்த 3 வார்டையும் ஒதுக்குனாங்க. ஆனால் திரு பூமிநாதன் அவர்கள் வெற்றி பெறக்கு முதற் காரணமாக இருந்து இந்த செல்லூர், ஆழ்வார்புரம், மதிச்சியம் இந்த 3 வார்டுலையும் 3800 ஓட்டு லீடிங் வாங்கி கொடுத்தேன். குறிப்பாக அண்ணன் இருக்கிற செல்லூர் பகுதியில், செல்லூர் வார்டில் 1800 ஓட்டு லீடிங் வாங்கி கொடுத்தேன். அந்த வேட்பாளருக்கு தேர்தல் செலவுக்கு நம்ம தேர்தல் பணிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, அந்த பணத்தை கூட எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அங்கே உள்ள நிர்வாகிகளையும் விட்டுவிட்டு நானாக தனிப்பட்ட முறையில் நிர்வாகிகளை அமைச்சு தேர்தல் பார்த்து அவரை 6300 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தேன். அது அண்ணனுக்கு முழுசாக தெரியும். அண்ணன் கேட்டு இப்போது நேற்றுக்கு மன்னன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அதிமுகவில். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அடுத்து யாராவது வர போகிறாங்களா? இனிமேல் வந்து கொண்டே இருப்பார்கள். இனிமேல் வந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா கட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் இல்லை. அதற்கு உதாரணம் தான் இப்போ மதுரையில் நடந்த மாநகராட்சி
மண்டல தலைவர்கள் ராஜினாமா, மேயர் ராஜினாமா. இது வரைக்கும் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நடவடிக்கை எடுத்து ராஜினாமா வாங்கினா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு கட்சி தலைவராக அடுத்த கேண்டிடேட்டை போடணுமா இல்லையா? இது எதற்காக போடாமல் பாடி வச்சுருக்காங்க? இது வந்து தலைவர் கலைஞராக இருந்தால் இவ்வளோ நாள் இதை நிப்பாட்டியிருப்பாரா? இப்போ யார் தலைமையில் திமுக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சபரீசன் கம்பெனி கையில் தான் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? சபரீசன் எப்படி? ஏன் சபரீசன் அதில் இருக்கேன்? ஏன்னா இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் போய் ஆய்வு பண்ணாரா இல்லையா? உங்கள் பத்திரிக்கைலாம் வந்துச்சா இல்லையா? அதை வச்சு தான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் அழகிரி அவரோட ஆதரவாளராக இருக்கீங்க, ஏற்கனவே இருந்தீங்க, இப்போ இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எப்படி நீங்கள் திரும்ப போகிறீங்க? அதிமுக எப்படி செயல்பட முடியும்? அழகிரி அண்ணனோட ஆதரவாளர் வந்து நான் அன்னைக்கில் எப்போவுமே ஆதரவாளராக இருந்திருக்கேன். இப்போயும் நாங்கள் பேசிக்கிறோம், நட்பாக இருந்திருக்கோம். ஒரு நட்புக்கு இலக்கணமானவர் அவர். அதற்கு உதாரணமாக என்னுடைய மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழில் பேரே போடவில்லை, அவர் வந்து சிறப்பு செய்தார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இதே நாள் பிப்ரவரி 19 2023 அன்று இதே நாள் என்னுடைய மகள் டாக்டர் பிரியதர்ஷினிக்கும் என்னுடைய மருமகன் டாக்டர் யோகேஷ் சக்திவேல் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறதாக இருந்து நிச்சயிக்கப்பட்டு முறைப்படி துணை முதல்வரிடம் அனுமதி பெற்று அவர்கிட்ட டேட் வாங்குறதுக்கு 1 மாதம் ஆச்சு. அந்த திருமணத்துக்கு கூட வரல. ஆனால் அந்த திருமணத்துக்கு வந்து அந்த இடத்துல என்னை பெருமைப்படுத்தினவர் அண்ணன் மு.க. அழகிரி. அதனால் அவர் மேல் இன்னும் அன்பு கூடித்தான் இருக்குது. வேறு அரசியல் ரீதியாக இல்லை, அவர் மேலே சில மரியாதை. இல்லை, இப்போ அவர்கிட்ட என்ன எதுக்கு சொல்லிருக்கோம்? இது என்னோட முடிவு. சொல்லுங்க தலைவர். கொஞ்சம் முன்னாடி நீங்க கேள்வி கிணையா தொலைக்கிறீங்க. ஏப்பா கீழே நீங்க சொல்லுங்க தலைவர். கொஞ்சம் என்ன விடுங்க, கொஞ்சம் இருக்குது. சரி சொல்லுங்க. நேற்று மன்னன் அவர்கள் வந்து இணைந்தாரு. தலைமையில திரு அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா மைக்கை கீழே இறங்குனா சரி. சரி சொல்லுங்க. இப்போ நேற்று மன்னன் வந்திருக்கார், மதுரையுடைய மன்னன், முன்னாள் துணை மேயர். இன்றைக்கி எஸ்ஆர் கோபி. இவர் ஒரு சிங்கம் மாதிரி திமுகவில். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுகவுக்காக மிகப்பெரிய இளைஞர் வட்டாரத்தை கொண்டு இளைஞரை கொண்டு எங்களை மூர்க்கமாக எதிர்பார்ப்போம். என்ன மாதிரின்றீங்க? ரொம்ப மூர்க்கத்தனமாக அவருடைய எதிர்ப்பு வந்து ரொம்ப எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனால் எங்கள் தொண்டர்கள் அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் மக்களை சந்தித்து நாங்கள் சில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். கோபி போன்றவர்கள், நம்ம மன்னன் போன்றவர்கள், இன்னும் பல நிர்வாகிகள் வந்து திமுகவுக்கே அரும்பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள். அவர்களுக்கு உரிய மரியாதை வந்து அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து சரியான தலைமைக்கு கொண்டு போகலை. இப்போ நாங்கள்லாம் என்னென்னா உரிய அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தமிழர் இருக்கும்போதும் உழைக்கிறவங்களை நாங்கள் அடையாளம் காட்டுவோம். வெறுப்பெல்லாம் கிடையாது. அரசியலில் வந்து தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் காமிக்கக்கூடாது. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். கொடுத்தா தான் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களும் உழைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு உந்து சக்தியாக, அது முயற்சியாக. சரி, மாவட்ட செயலாளர் வெறுப்பு பார்க்காம செய்கிறாருப்பா, உழைக்கிறவங்கள அறிமுகப்படுத்துகிறாரு, அவங்களுக்கு பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி பதவி வாங்கி கொடுக்குறாங்க, அம்மாட்ட சொல்லி பதவி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நினச்சி அப்படி தான். அதனால தான் எங்கள் மதுரையில் பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பாக இருக்குது. தம்பிகள் வந்து ரொம்ப காலமாக அந்த திமுகவுக்காக உழைத்து கொண்டு இருப்பவர்கள். இவங்க குடும்பமும் திமுக தான். இவங்க தம்பிகள் குடும்பமே திமுகங்க.
அப்படி இருக்கும்போது இவங்க மாதிரி ஒரு பாச கொடுக்குகள் அவங்க. இந்த இது என்ன பாண்டவர் பூமி பார்த்துருக்கீங்கன்னா, பாண்டவர் பூமி படம் பார்ப்போம்ல, பாண்டவர் அந்த படத்தில் மாதிரி பாசத்தில் அப்படியே ஒரு அன்பும் பாசமும் மிக்க குடும்பம். அப்படிப்பட்டவர்களுடைய இது உண்மையிலே ஒரு அச்சுறுத்தலாகவே இதாக இருக்கும். அவர் ரொம்ப நாளாக புறக்கணிக்கப்பட்டு தலைமையால் புறக்கணிக்கப்பட்டிருக்காருன்னா, உரிய முறையில் அங்கே இருக்கிற நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்க திமுகவுடைய நிர்வாகிகள், இவர்கள் மாதிரி நிறைய தலைவர்கள் திமுகவில் இருக்கிறாங்க. அவங்களாம் கொண்டு செல்வதில்லை. நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இன்றைக்கி அண்ணன் அழகிரியிடம் அவர் வழக்கமாக அன்பு பாராட்டுவார்கள், பாசமாக இருப்பார். அப்போவும் இயக்கத்துக்காக பாடுபட்டாங்க. கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்போவே தம்பி மன்னன் அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து கலைஞர் அவர்களே துணை மேயராக ஆக்கினார். அது மட்டும் பல சகோதரர்கள் இன்றைக்கு திமுகவில் பதவிகள் அன்றைக்கு பெற்றார்கள். ஆனால் அதற்கு அடுத்த காலகட்டங்களில் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர், இன்றைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் இடத்துல உரிய முறையில் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி நாங்கள் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயங்க விரும்புகிறோம், எங்களை பொதுச் செயலாளர் இடத்துல சொல்லுங்கண்ணே. எங்கள் பொதுச் செயலாளர் இடத்துல நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் சரி அழைத்து வாங்க தம்பி, அப்போ அந்த மாதிரி அவங்க தானே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சேர்த்துருக்காங்க. வேற மதுரை அதிமுக கோட்டையா மாற்றுவீங்களா? என்னப்பா நீ எப்படி கேட்குற? மதுரையே அதிமுக கோட்டை தான். இல்லை, அதிமுக கோட்டை தானே இது. நீ 5 எம்எல்ஏக்கள் மதுரையில் இருக்காங்க. ஏங்க 5 இது அந்த கோபியேஸ்வரன் தென் மாவட்டங்களே எங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். சரி, அதாவது இந்த சொல்லிடுறேன். ஏற்கனவே 10க்கு 10 எடுத்தோம், அப்புறம் 8க்கு எடுத்தோம். தனித்து நின்று 8 தொகுதியில் வெற்றி பெற்றோம். போன தேர்தல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட நம்ம சதுரங்க வேட்டையெல்லாம் நம்ம இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் சதுரங்க வேட்டை நட்டா செஞ்ச மாதிரி செஞ்சார். யாத்து அள்ளி கொடுத்தார். அப்போ திமுக பாலாரும் தேனாரும் ஓட போகுதுடா, வீடு வீடுக்கு 1000 ரூபா வரப்போகுது, நீட்டு தேர்வு ரத்தாக போகுது, கேஸ் மானியம் கிடைக்க போகுது, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைய போகுதுன்னு எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டளித்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்திலேயே நாங்கள் 5 தொகுதி ஜெயித்தோம். இன்றைக்கி அவங்களுக்கு எதிர்ப்பாக அலையே உருவாகிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிடுச்சு. போதைப் பொருள் மாநிலமாக, விலைவாசி ஏற்றம், சட்ட ஒழுங்கு மோசமாக, தலித்து மக்கள், இன்றைக்கி பட்டியலின மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக 10 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர், எழுதி வச்சுங்க. சார், இப்போ 2 பேர் வந்திருக்காங்க திமுகல இருந்து. அவங்க 2 பேருக்கும் இப்போ அதிமுகல எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படுமா? ஏங்க, நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீ அங்கே கேளுங்க. அவர் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க. அவங்க இது கேட்டாங்கன்னா அவர் அண்ணன் பரிசீலித்து தான் தருவார். அவர் அந்த தொகுதி எப்படின்னு அதிமுக நிற்கிதா, யார் நிற்கிறாங்கன்னு. இதுக்கெல்லாம் நான் மாவட்ட செயலாளர் போய் பதில் சொன்னேன். நம்மளை மாட்டி விடுறதே கோரிக்கையாக இருக்கீங்களே, ஓட்டுறதுலே இருக்கீங்க, நம்மளை மாட்டி விடுறீங்களே. பொதுச் செயலாளர்கிட்ட நான் இப்போ என்னை மாட்டி விட பார்க்குறீங்க. ஐயா, நீ சொல்கிற கேளுங்க. என்டிஏ கூட்டணி யாரும் எதிர்பார்க்கறதில்ல, வர்றவங்கள சேர்த்துக்கிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போவும் தேமுதிக அங்கே சேர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை தானே சொல்கிறீங்க. அங்கே சேர்ந்து இன்னும் சீட்டு பேராக இருக்குன்னு எந்தெந்த தொகுதியில் நிற்கணும், எந்த தொகுதியை விட்டு கொடுக்க போகிறாங்க, இவங்க ஜெயிக்கிற தொகுதியை கேட்கணும், அவங்க அது விட்டு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது தம்பி. தேர்தலுக்கு 10 நாளைக்கு இருக்கு முன்னால் தான் நீங்கள் அந்த தேர்தலுடைய இறுதி கட்டமே முடியும். தேர்தலை அறிவித்த பிறகு தான் கூட்டணியாக இணைகிறது. எந்தெந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்குன்றதே தெரியும். வேற எது இருக்கா? உங்களோட அதிமுக வந்துடும் நம்பிக்கை இருக்கா இன்னமும்? ஏங்க, நாங்கள் யார் வந்துடும், இது யார் வலுக்கட்டாயம் சேர்க்க முடியாது. கூட்டணி பார்ட்னர் தேர்தலில் சந்திக்க போகணும். ஒருமித்த கருத்தோடு யார் யார் இயங்குகிறாங்களோ வர்றாங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்கிறது வழக்கம். பொதுவாகுங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த கப்பல் பெறப்பட்டுருச்சு.
இன்னும் சொன்னால் மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பெரப்ட்ரிச்சு. ட்ரெயினில் ஏறவங்க நேரம் சென்னைக்கு கரெக்டாக வந்து இறங்கிடலாம், 5:30க்கெல்லாம் வந்து இறங்கிடலாம். அது மாதிரி ஆட்சி கட்டலாம் அமர்ந்துடலாம். அப்படின்னு இருக்கவங்களாம் வருவாங்க, சேர்த்துக்குருவோம், அவ்வளோதான். வராதவங்க தவற விட்டுருவாங்க. சீட்டு தவற விட்டாங்கன்னா அவ்வளோதான். ட்ரெயின் பெரப்ட்ரிச்சு, பெறப்பட போகுது. என்ன பெறப்பட போகுது. பெறப்படும் போது ஏறிக்கிறவங்க எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்து யாரை சேர்த்தாலும் சேர்த்துக்குருவார். நன்றி தம்பி, வாழ்த்துக்கள். தமிழ் யாருப்பா